இந்த சின்ன புள்ளைய கேளுங்க, இந்த குழந்தை நைட்ல கிட்ட அவன் எப்படி கஷ்டப்பட்டா நைட் எல்லாம் அவனை கேளுங்க. நான் நைட்டு தூங்கி இருக்கும்போது நான் தூங்கினே இருக்கேன். திடீர்னு எங்கள் அப்பா வந்து என்னை எழுப்பினாரு, சத்தி சத்தி எந்திரிடான்ட்டு. எதுக்கு எனக்கு தெரில. சரி நானும் எந்திரிச்சு போனேன். வெளியே போனால் மூச்சு அப்படியே அடிக்குது. எனக்கு அப்படியே வாந்தி வர மாதிரி ஆயிடுச்சு. வயிறுலாம் எரியுது. அப்படியே கண்ணுலாம் அப்படியே எரிஞ்சு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாங்க போகலான்ட்டு டேடி சொன்னார். சரின்ட்டு நாங்களும் வந்தோம். போன காற்று சரியான காற்றுல அந்த ஒரு மாதிரி வாசனை வந்துச்சு. என்ன வாசனை தெரில. அது அப்படியே வயிறு வலிச்சு ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரியே இருந்தது. நான் அதுக்கப்புறம் பைக்கில் அப்படியே போயிட்டு ஒரு தூரம் போயிட்டோம் நெட்டுக்கு கிட்ட. அங்கே போய் நாங்கள் இருந்தோம். அப்போ கூட கொஞ்சம் இது வந்துட்டே இருந்துச்சு. அப்போ அப்படியே வாந்தி வந்துட்டே இருந்துச்சு. அப்படியே எனக்கு வயிறில் சரியான வலி வலிக்க வந்துச்சு. எங்களோட கோரிக்கை என்னன்னா, நாங்கள் விரும்புறோம்னா இந்த கம்பெனி இழுத்து மூடணும் நாங்கள் தெரிவிக்கிறோம். இந்த கம்பெனி இருந்தால் நாங்கள் ஒருத்தர் கூட உயிரோடு இருக்க மாட்டோம். நாங்கள் மீனவர்கள் கடலுக்கு போய் தான் எங்கள் தொழிலை நாங்கள் செய்ய முடியும். கடலுக்கு போய் இந்த குண்டான தூக்கி மீன் வித்தாதான் எங்களுக்கு சாப்பாடு. நாங்கள் எங்கேயாச்சும் எங்களுக்கு கண்காணாத எடுத்துகிட்டு போய் எங்களால் எந்த தொழிலும் எங்களுக்கு கிடையாது. மீனெல்லாம் இந்த மாதிரி கடல் ஏற்கனவே ஆயில் வந்து இந்த மாதிரி எங்கள் பிரச்சனை 10 நாள் 1 மாசமா வேலைக்கு போகாம எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் இருக்காங்க. திரும்ப இந்த பிரச்சனையால யார் எங்கள் தொழிலுக்கு நம்பிக்கை கொடுப்பா? நாங்க எந்த ஆதாரமும் இல்லாத இப்ப தெருவுல தான் உட்காந்து இருக்கோம். எங்க ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, எங்க ஓட்டர் ஐடி நாங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுறோம். நாங்க இங்கேயே சாவுறோம். யார் என்ன பண்றாங்களோ பண்ணட்டும், நாங்க இங்கேயே சாவுறோம். யார் வராங்க இந்த கம்பெனி சீல் வைக்கட்டும். பக்கத்துல தான் இருக்கு சுடுகாடு. ஒவ்வொருத்தரும் செத்து அப்படியே போச்சிட வேண்டியது. குறிப்பாக இங்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளால் இங்கு அருகில் வசிக்கக்கூடிய பொதுமக்களின் உடல்நிலையானது பெரிதும் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றனர். வெளிநாடுகளில் இருந்து கப்பல் மூலம் கடல் வழியாக குழாய் வழியாக உர தொழிற்சாலைக்கு அம்மோனியம், சல்பர் உள்ளிட்ட ரசாயனங்கள் அனுப்பப்பட்டு வருகிறது. கடல் வழியாக அமைக்கப்பட்ட குழாயில் கசிவு ஏற்பட்டதாகவும் காற்று திசை காரணமாக சின்ன குப்பம், பெரிய குப்பம் பகுதிகளுக்கு அதிக பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பொதுமக்களுக்கு கண்ணெரிச்சல், அதே போல மயக்கம், தலைவலி உள்ளிட்ட பாதிப்புகள் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய மக்கள் அவசரமாக திருவொற்றியூர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். தொழிற்சாலை நிர்வாகம் அமோனியா கசிவை சரி செய்து விட்டதாகவும் இதனால் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என அறிந்த பிறகு பொதுமக்கள் மீண்டும் தங்களது வீடுகளுக்கு திரும்பி இருக்கின்றனர். எண்ணூர், திருவொற்றியூர், அதே போல மாதவரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தீயணைப்பு வாகனங்கள் 30க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் வந்து தொழிற்சாலை ஊழியர்களுடன் இணைந்து போராடி அமோனிய கசிவை சரி செய்தனர். இந்த நிலையில் பொதுமக்கள் வைக்கக்கூடிய முக்கிய கோரிக்கையானது கோரமண்டல் தொழிற்சாலையை மூட வேண்டும் என்று இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பாக எண்ணூர் பகுதியில் எண்ணூர் முகத்துவாரம் பகுதியில் அந்த கடல் நீரில் எண்ணெய் கழிவு கச்சா எண்ணெய் கலந்ததன் காரணமாக அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தனர். இந்த நிலையில் தற்பொழுது எண்ணூரில் பெரிய குப்பம், சின்ன குப்பம் பகுதியில் இந்த தொழிற்சாலை உர தொழிற்சாலையில் இருந்து வெளியேறி இருக்கக்கூடிய இந்த வாயு கசிவால் திடீரென பொதுமக்கள் மூச்சு திணறல், கண்ணெரிச்சல் உள்ளிட்ட பாதிப்புகளால் பாதிக்கப்பட்டு பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். இந்த நிலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரியமானது தற்காலிகமாக உர தொழிற்சாலை தங்களது பணிகளை நிறுத்த வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் பொதுமக்கள் வைக்கக்கூடிய முக்கிய கோரிக்கையானது உடனடியாக இங்கு இருக்கக்கூடிய இந்த உர தொழிற்சாலை, அதே போல அருகில் உள்ள தொழிற்சாலைகளை இழுத்து மூட வேண்டும், தங்களது வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும், தங்களது உடல்நிலை, இதனால் இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு அடிக்கடி பல்வேறு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் உடனடியாக தமிழ்நாடு அரசு இங்கு இருக்கக்கூடிய இந்த தொழிற்சாலையை இழுத்து மூட வேண்டும் என இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.